ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புறேன். ஸோ வெல்கம் டு டே 24 ஆஃப் பிக் பாஸ் அண்ட் டே 25 ஆஃப் பிக் பாஸ் லைக் சரிவேஸ். இன்னைக்கான நாளை வந்து ஒரு சின்னதாக ரீகேப் மாதிரி நம்ம வந்து பண்ணி பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இன்னைக்கான டே ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து கேமரா முன்னாடி நின்று இன்னைக்கான டே எப்படி இருக்கு, இது எப்படி போகுது, அது எப்படி போகுது, அந்த வைப் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை வந்து கேமரா முன்னாடி ஒரு vlog-ஆ வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, யாரும் வந்து மாக் பண்ணல, யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரிகரும் வந்து பண்ணல. அவர் பாட்டுக்குன்னு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை அவர் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து கேமரா முன்னாடி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம அவர் பாட்டுன்னு வந்து சொல்லின்னு இருக்காரு. இது வந்து அவரோட விஷ், அவரோட இது. ஆனா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கமருதீன் வந்து மாக் பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சா. நெக்ஸ்ட் வினோத் அவர் கூட ஜாயின் பண்ணாரு. சரி வினோத் ஜாயின் பண்ணாரு, சரி ஓகே. வீட்டோட தலையா இருக்கிற, வீட்டோட கேப்டனா இருக்கிற பிரவீனும் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து மாக் பண்றாரு. கலாய்க்கிறது வேற, மாக் பண்றது வேற. அவர் பாட்டுன்னு அவர் விஷயத்தை வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம அவர் பாட்டுன்னு சொல்லின்னு இருக்காரு. அதை வந்து கமருதீன் கலாச்சாரு. ஓகே, அவருக்கு பிடிக்கல, அவருக்கு வந்து வெஞ்சன்ஸ் இருக்கு, கலாய்க்கிறாரு. வினோத் கலாய்க்கிறாரு, அவருக்கு வந்து வெஞ்சன்ஸ் இருக்கு, கலாய்க்கிறாரு. அக்செப்டட். பிரவீன் எதுக்கு வர்றாரு? அவர் வீட்டு தலை தானே. கேப்டனா பிரச்சனையை உருவாக்காம பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணதான் பார்க்கணுமே தவிர அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை மாக் பண்ணி கலாய்க்கிறது வந்து இட்ஸ் நாட் அக்செப்டபிள். ஆர்மி கேம்ப் மாதிரி நடத்துற, ஆர்மி கேம்ப் மாதிரி நான் வந்து கொண்டு போறேன்னு சொல்லி சொன்னா மட்டும் போதாது. ஒரு ஜெனரலோ ஒரு தளபதியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒருத்தர் சோல்ஜரை வந்து அவர் பேசின்னு இருக்கும்போது இந்த மாதிரி மாக் பண்ணி சிரிப்பீங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கவுட், இது வந்து ஆர்மி கேம்ப் மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஸ்கவுட் லீடர்ஷிப் வந்து அவருக்கு வந்து பிரவீனுக்கு வந்து இருக்கு. அந்த லீடர்ஷிப்பை, அந்த கேப்டன்சி வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பண்ணாம அவர் வந்து பிளேயரா, அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பையஸ்டா வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. அந்த பையஸ்டா பிளே பண்ணாம ஒரு கேப்டனா, ஒரு நடுநிலைவாதியா வந்து அவர் பிளே பண்ணாருன்னா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து போட்ட எஃபர்ட்க்கு வந்து வேல்யூவா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு. திவாகர் வந்து இந்த இடத்துல வந்து மாக் பண்ணப்படுறாரு. ஒரு கேப்டனா எல்லாரும் சமமா நடத்துறது, எல்லார்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா சமமா வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கிறது, அவங்களுக்கு தேவையான உரிமையை கிடைக்கிறது, யாரையும் வந்து மாக் பண்ணாம ஒருத்தங்களை புலி பண்ணாம இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட தலை கேப்டன் அவர் தான் வந்து பாத்துக்கும். ஆனா அவரே வந்து புலி பண்ணி, அவரே வந்து கலாச்சிக்கிட்டு, அவரே வந்து மாக் பண்ணிட்டு இருந்தாருன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு கேப்டனா இந்த வீட்டுக்குள்ள வந்து வளம் வந்து இருக்காரு? இது தெரியல. நல்லா ஆர்மி கேம்ப் மாதிரி நான் கொண்டு போவேன், ஆர்மி கேம்ப் மாதிரி தான் இருக்கும், இது வாயை மூடிட்டு உட்காருங்க பார்வதின்னு சொல்லி வாய் கிளியே பேசினா மட்டும் பத்தாது. மிஸ்டர் பிரவீன் செயல்ல இருக்கணும். மத்தவங்களை இந்த மாதிரி காட்டுற இந்த விரல் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 விரல் வந்து நம்மளை நோக்கி தான் வரும். இப்படி நீங்க ஒருத்தருக்கு கை காட்டுறீங்க, வாயை மூடிட்டு உட்காருன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, ஒரு விரல் முன்னாடி இருக்கு, இந்த 3 விரல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கம் தான் இருக்கு. நம்ம இன்னொருத்தர் மேல விரல் காட்டுறதுக்கு முன்னாடி இந்த 3 விரல் 3 வாட்டி நம்மள நம்ம செக் பண்ணிக்கணும். நம்ம இது சொல்றதுக்கு தகுதியானவங்க தானா, நாம இந்த தப்பு பண்ணல, நம்ம நேர்மையானவங்க தாங்கன்னா சொல்லி 3 வாட்டி, 1க்கு 3 வாட்டி நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அவங்க பிரவீன் வந்து விரல் காட்டுறாரு, மத்தவங்க மேல வந்து எல்லா விரலையும் காட்டுறாரு. ஆனா இந்த 3 விரல் வந்து மறந்துடுறாரு. அவரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் உத்தம புருஷன், இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் திங். அவர் எந்த உத்தம புருஷன் மீன்ஸ் எந்த தப்பும் பண்ணாம, இந்த பிக் பாஸ் ஹவுஸ் எந்த தப்பும் பண்ணாம ஒரு கேமை வந்து ப்ராப்பரா பிளே பண்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டு பிளே பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. ஹி இஸ் நாட் அ குட் கேப்டனா நான் வந்து பாக்குறேன். இந்த இடத்துல ஒருத்தர் வந்து மாக் பண்ணப்படுறாங்க. லாஸ்ட் வீக் இப்போதான் 3 நாள் 4 நாள் முன்னாடி தான் சேது நான் வந்து சொல்லிட்டு போனாரு, ஒருத்தருக்கு வந்து அது ஹர்ட் ஆகுதுன்னா அது நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு வாட்டி சொல்லிட்டு போயிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறமும் கூட 3 பேர் சேர்ந்து, ஈவன் கேப்டனும் சேர்ந்து அது மாக் பண்றது எந்த வகையில சரியா இருக்கும்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. ஓகே, இது நெக்ஸ்ட் ஒரு சண்டையை பத்தியும் நான் பேசிடுறேன். சோ எப்பவுமே திவாகர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங் தெரியாம, ஆக்டிங் பண்ண வராம வந்து கேமரா முன்னாடி நின்று ரீல்ஸ் வந்து பண்ணுவாரு. அது வந்து அவரோட வழக்கம். சோ மார்னிங் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாக் பண்ணாங்க. திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துஷார் கூட வந்து ஒரு ரீல் வந்து வசூல்ராஜா MBBS ரீல் வந்து அவர் வந்து சும்மா வந்து அந்த டயலாக் வந்து பேசின்னு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வினோத் வந்து பின்னாடி அவர் எப்ப போலாம் பேசுறாரோ கை தட்டி இப்படி வந்து பாட்டு பாடி வந்து அதை டிஸ்டர்ப் பண்றாரு. சரி கொஞ்ச நேரம் தூரம் போயிட்டு திருப்பி வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வந்தாருன்னா முன்னாடி வந்து கேமரா வந்து மடிச்சுக்கிறாரு. இது என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூட்? ரொம்ப சைல்டிஷோட ரொம்ப மட்டமான ஆட்டிடியூடா வந்து இருக்கு. ஆல்ரெடி 1க்கு 2-3 வாட்டி சொல்லியாச்சு வினோத் கிட்ட, இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லி சேதுனாவே வந்து சொல்லியாச்சு. திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து திவாகரையே வந்து டார்கெட் பண்ணோம்? என்ன அதுக்கு ரீசன்? உங்களுக்கு வந்து வேற கண்டென்ட்டே கிடையாது இந்த வீட்டுக்குள்ள. இங்க வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க, 24 hours உங்களுக்கு டைம் இருக்கு. பிக் பாஸ் டாஸ்க் தராங்க, உங்களுக்கு பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, பண்ணி உங்களுக்கு ஃபேமஸ் ஆக நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அதெல்லாம் நீங்க பண்ணாம ஒருத்தரை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணி, ஒருத்தரை மட்டும் கலாச்சி, ஒருத்தரை மட்டும் நீங்க டவுன் பண்ணி நீங்க வந்து ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க. சேதுனா போன வாரம் சொன்னாரு, இங்க யாரை வச்சு யாரும் ஃபேமஸ் ஆக முடியாதுன்னு சொன்னாரு. பட் அது தப்பு, அது டோட்டலா ராங். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் டிஸ்அக்ரி வந்து பண்றேன். இந்த இடத்துல திவாகரை வச்சு தான் வினோத் வந்து ஃபேமஸ் ஆனாரு.
ஆனாரு. அதுக்கான முக்கிய காரணம் ஓட்டிங் லிஸ்ட் எடுத்து பாருங்க. அன்அஃபிஷியல் ஓட்டிங் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல வந்து கானா வினோத் இருக்காரு. எப்படி வந்து அவர் அவ்வளோ டாப்ல வந்தாரு? எதனால வந்து இவ்வளோ மக்களுக்கு வந்து கானா வினோத்துங்கிற ஒருத்தர் இருக்கான்னு தெரிய வந்தது? வாட்டர்மெலன் ஸ்டார்னால தானே. நம்ம என்னதான் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் ஜோக்கர்னு சொன்னாலும் கோமாளின்னு சொன்னாலும் அவருக்கு நடிப்பு வரலன்னு சொன்னாலும் அவர் தான் ட்ரெண்ட். மக்கள் மனசுல வந்து போய் சேர்ந்துட்டாரு. மக்கள் வந்து ஏதோ ஒரு கலாச்சாச்சு அவரை வந்து ஏத்துக்கிட்டாங்க. அவர் வந்து ஒரு நோன் ஃபேஸ். கானா வினோத் உள்ள வரும்போது எனக்கு கானா வினோத்னா யாருன்னே எனக்கு தெரியாது. இவங்க ரெண்டு பேர் கானா வினோத் வந்து திவாகர் கூட சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சார். திவாகர் அண்ட் வினோத் காம்போ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு டைம்ல அவர் கலாய்க்கிறது, இவர் பேசுறது, அது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. மெய் அழகன் மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை ரசிச்சாங்க. இது வந்து ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிற வினோத் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து திவாகரை வந்து டீக்ரேட் பண்றாரு. இந்த இடத்துல வந்து நான் படிப்பு இவர் மேலே இவர் கீழே இந்த படிப்பு தகுதி அந்த ரேஞ்சுக்கு நான் வரல. ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல நான் வந்து சொல்ல ஆசைப்படுறேன். திவாகர் ஒரு பிசியோதெரபிஸ்ட், ஒரு டாக்டர். டிஆர்ங்கிறது வந்து அந்த இதை வந்து போட்டுக்கலாம். ஸோ டாக்டரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் கடவுளுக்கு சமமா வந்து நிறைய பேர் வந்து மதிப்பாங்க. நீங்க வந்து திவாகருக்கு மதிப்பு கொடுக்க வேணாம். பட் அட்லீஸ்ட் அவர் வந்து படிச்ச படிப்புக்கு வந்து நீங்க மதிப்பு கொடுக்கலாம். பிசியோதெரபிஸ்ட் ஆகிறது மட்டும் ஈஸியா? ஏன் பிசியோதெரபிஸ்ட் நீங்க படிச்சு ஆகுங்களே, கஷ்டம் தானே. அது படிச்சு தானே அது ஆனாரு. நல்ல சக்சஸ்ஃபுல்லான கெரியர்ல தானே அவர் இருக்காரு. எல்லாமே அவர் பண்றாருல. அது என்ன பிசியோதெரபிஸ்ட்னா அது ஒரு டாக்டரே கிடையாது, அது ஒரு படிப்பே கிடையாது. யார் வேணா ஆகலாம். ஆகுங்க, ஆய் காட்டுங்க. யார் வேணாம்னு சொன்னா? ஈஸி தானே உங்களுக்கு. சொல்றதுக்கு ஈஸிங்க, செய்யறதுக்கு கஷ்டங்க. அது நான் திவாகருக்கு சப்போர்ட் பண்றேன்னு கிடையாது. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஃபெட் அப் ஆயிருக்கேன். ஒருத்தரை மட்டும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே டார்கெட் பண்றாங்க. அதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 3 வாரத்துல வீக்கெண்ட் எபிசோட்ல திவாகருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிளாப்ஸ் வந்து விழுந்தது. நிறைய பேர் வேற நேம் சொல்லும்போது யாருக்குமே கிளாப் வந்து யாருமே பண்ணல. ஆனா திவாகர்னு சொல்லி சொல்லும் போது திவாகர் எப்போ போலாம் ஏஞ்சி நிக்கிறாரோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா திவாகருக்கு வந்து கிளாப் பண்றாங்க. அவர் மக்கள் மனசுல ஃபேமஸா இருக்காங்க சொல்லி வீட்டுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு வந்து தெரியுது, அவங்க கண்டஸ்டன்ட் வந்து தெரியுது. அந்த வைத்தெரிச்சல்னால வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து திவாகரை கார்னர் பண்றாங்க, டார்கெட் பண்றாங்க. கமிங் பேக் டு தி டாபிக், வினோத் இந்த மாதிரி அவர் யாருன்னே தெரியாத இருக்கும்போது அவங்க திவாகர் கூட சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா வினோத் வந்து ஃபேமஸ் ஆனாரு. அது ஒரு டைம்க்கு மேல ரொம்ப இரிட்டேட்டிங்கா வந்து பண்றாரு. இவரை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமஸ் ஆகணும், இவரை வந்து ரொம்ப நம்ம டீக்ரேட் பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா வந்து டீக்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் படிச்ச படிப்புக்கு வந்து கொஞ்சமாச்சும் நம்ம வேல்யூ பண்ணலாம். அவர் வந்து அவரே வந்து வாண்டடா வந்து யார்கிட்டயும் சண்டைக்கு போறது கிடையாது. நீங்க இன்னொரு வாட்டி கூட எபிசோட் எடுத்து பாருங்க. அவரே வாண்டடா எந்த சண்டைக்கு வந்து போயிருக்க மாட்டாரு. அவர் யாராவது ட்ரிகர் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பேக் ஆன்சர் கொடுப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுவாரு. அதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் அந்த வார்த்தைகள்லாம் எதனால அவர் பேசினாரு, யார் வந்து பேச வச்சாங்க, அது வந்து நான் யோசிக்கிறேன். நீங்களும் வந்து அதை யோசிக்கணும். அவர் வாண்டடா போய் எல்லார்கிட்டயும் சண்டை போடுறாரா? வாண்டடா போய் யார்கிட்டயாவது ஏதாவது வந்து சொல்றாரா? தகுதியை பத்தி வாண்டடா போய் பேசுறாரா? அவர் யாராவது ட்ரிகர் பண்ணும்போது யாராவது வந்து நீங்க டாக்டருங்கிற ஒரு மரியாதை இல்லாம வாடா போடா, எஃப்ஜேக்கு என்ன வயசு இருக்கும், திவாகருக்கு என்ன வயசு இருக்கும்? திவாகரை வந்து வாடா போடான்னு சொல்லி சொல்றான். இங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா திவாகரை வந்து ஒரு ஆளாவே வந்து மதிக்கிறது கிடையாது. அவர் கோமாளித்தனம் பண்றாரு, அவர் வந்து ஜோக்கரா நடந்துக்கிறாரு, எல்லாமே அக்செப்டபிள். ஓகே, அவர் வந்து உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்றாரா? உங்களை ஏதாவது ட்ரிகர் பண்றாரா? உங்களை ஏதாவது வந்து நோன்றாங்களா? அவர் பாட்டு கேமரா முன்னாடி கோமாளித்தனமா பண்ணிட்டு போறாரு. நீங்க உங்க வேலையை வந்து பார்த்துட்டு போங்களேன். உங்களுக்கு ஏன் இங்க எரியுது? உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஃபேமஸ் ஆகணும்னா நீங்களும் பண்ணுங்க. அங்க வந்து ஒரு கேமரா தான் இருக்கா? 100 கேமரா இருக்குல்ல, 20 பேர் தானே இருக்கீங்க. ஒரு கேமரா முன்னாடி போய் நில்லுங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க பேசுங்க. யார் உங்களை வந்து தடுத்தது? ஒருத்தர் பேசுறானா, ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றானா, அவனுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து அவன் பண்றான். ஆனா நீ அதை பண்ணக்கூடாது, எங்களுக்கு எரிச்சலா இருக்கு, எனக்கு வந்து வெறுப்பா இருக்கு, எங்களை வந்து சாவடிக்கிறான், போய் சாகுங்க. யார் வேணாம் சொல்லலாம். சாரி கைஸ், இப்படி சொல்லக்கூடாது. அவர் வந்து அவரோட கேமை பிளே பண்ணிருக்காரு, யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா எல்லாரும் வந்து அவரே வந்து டார்கெட் பண்ணி ஒரு பேசுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப தப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் மார்னிங் எடுத்த உடனே கேப்டனா பண்ணது வந்து எனக்கு டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. திருப்பி வீட்டுக்குள்ள வந்து துஷார் கூட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கும் போது அங்கிருந்து வினோத் வந்து தேவையில்லாம உள்ள வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கும் போது அது மொட்டமா தான் இருந்துச்சு. அது நடுவில் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணி கேமரா மறைக்கிறது அதெல்லாம் ரொம்ப ஒரு சைல்டிஷா சீப் பிஹேவியரா இருக்கு. வினோத்க்கு வந்து பாடணுமா, வினோத்க்கு எது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா, தனியா போய் பண்ணுங்க. ஏன் வந்து எப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன பண்ணாலும் கூடயே வந்து அவரோட முதுகுலயே வந்து தொங்கினி இருக்கீங்க, அவர் மேலேயே வந்து சவாரி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இல்லையா? உங்களால வந்து தனியா பேசி தனியா வந்து வர முடியாதா? உங்களுக்கு வந்து ஒருத்தரோட சப்போர்ட் வந்து எப்பவுமே தேவையா மிஸ்டர் வினோத்? தேவையில்லாம சண்டை போடுறது, ஒரு ஆக்ஷன் பண்ற, ஐயோ என்ன விட்டுருங்க, எனக்கு வேணாம், நான் வந்த தப்பா என்ன தப்பாயிடும்? என்ன நீங்க புடுங்கிடுவீங்க? நான் கேட்கிறேன். 100 கேமரா இருக்கு, 500 பேர் அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்றாங்க, எல்லா இடத்துலயும் சீக்ரெட் டோர்ஸ் இருக்கு. ஏதாச்சும் நீங்க வந்து கண் அசைவுல ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலே அந்த டோரை திறந்துட்டு எல்லாரும் வந்து உள்ள வந்து உங்களை அலாக்கா தூக்கி மலாக்கா வந்து போட்டுருவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் ஒரு பிளேஸ் ஆன் எர்த் சொல்லலாம். இங்க யாரையும் ஒண்ணுமே எதுவுமே பண்ண முடியாது, பேச்சு தான். ஆனா ஒண்ணுமே உங்களால வந்து கிழிக்க முடியாது.
வினோத் சொல்ற மாதிரிலாம் அது வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா நான் சொல்ல ஆசைப்படுறேன். சரி, உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஷெட்டை கழட்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அது கொஞ்சம் அஃபென்ஸா அந்த வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெட்டியோட நிப்பாங்க. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்டை கழட்டி அவர் வந்து ஒரு மசில்ஸ் காட்டுற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ரீல் மாதிரி வந்து அவர் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபுல்லா வந்து ஷெட்டு இல்லாம வந்து அவர் இருந்திருக்க கூடாது. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பனியன் வந்து அவர் போட்டிருக்கலாம். ஏன்னா இந்த வீட்டுல வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து வெறும் ஷெட் இல்லாம திரியிறது வந்து அது நல்லா இல்ல. பிளஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் ஆகிற ஒரு ஷோ. நீங்க வேர் பாடியா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டுல இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ்ல இருக்கலாம். ஒரு நேஷனல் டெலிவிஷன் வரும்போது அந்த வீட்டுக்குள்ள கேர்ள்ஸும் இருக்கிற சமயத்துல நீங்க இந்த மாதிரி வேர் பாடியா அது பெர்ஃபார்மன்ஸே இருக்கணும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றதாவே இருந்தாலும் அது வேர் பாடியா இருக்கிறது வந்து நல்லா இல்ல. நீங்க ஒரு பனியன் போட்டுட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது பிரச்சனையே இல்ல. அது வந்து ஸ்மூத்தா வந்து போயிருக்கலாம். பட் அவர் வந்து பனியன் போடாம இருந்தது கொஞ்சம் எனக்கு வந்து அது விமர்சனம் வந்து இருக்கு. ஓகே, சோ உள்ள வந்து இந்த விமர்சனம் வந்து எனக்கு இருந்துச்சு. அங்க கேர்ள்ஸ் இருக்காங்க, சமைக்கிறாங்க, அவர் வந்து இந்த மாதிரி சட்டையை கழட்டி அந்த மாதிரி பண்ணது எனக்கு பிரச்சனையா இருந்துச்சு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சொன்ன உடனே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆன உடனே அவர் வெளியே போயிட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து அவர் பாட்டு சைலண்டா வந்து பண்ணிட்டு இருக்காரு. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, யாரையும் வந்து எதுவுமே வந்து அவர் சொல்லல. இப்போ பிரவீன் தேவையில்லாம உள்ள வந்து நீங்க இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாது, காஸ்டியூம் போடுங்க, யூனிஃபார்ம் போடுங்க சொல்லி கேமராவை மடைக்கிறது, திவாகரை வந்து புஷ் பண்ணி தள்ளி விடுறது, பதிலுக்கு அவரும் புஷ் பண்ணார் தான் இல்லைன்னு சொல்லல, புஷ் பண்ணி தள்ளி விடுறது, இந்த மாதிரிலாம் தேவையில்லாத ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பிசிக்கலா வந்து அவர் பண்றாரு. ஒரு கேப்டனா ஒருத்தங்களை கண்டிக்கிறதுக்கு, ஒருத்தங்களை பனிஷ் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஒருத்தங்களை புஷ் பண்றதுக்கு, ஒருத்தங்களை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணக்கூடாது, இது நீ இது பண்ணு சொல்லி ஒரு ஓவர் அத்தாரிட்டிவா இருக்கிறது வந்து கிடையாது. கேப்டன்சி அது கிடையாது. நீங்க சொல்லலாம் ஷர்ட் போருங்க திவாகர், இந்த மாதிரி பண்ணாதீங்க திவாகர், நீங்க சொல்லலாம். முன்னாடி அப்படியே கேமரா முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கும் போது அப்படியே தள்ளிட்டு அப்படியே வந்து கேமரா மறைக்கிறது வந்து அது என்ன மாதிரி ஒரு மனநிலை? நீங்க ஆர்மி கேம்ப் மாதிரி நடத்தணும்னு சொல்றீங்க, ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நீங்க ஜாலியா இருக்கீங்க. ஆனா திவாகர்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா மாறிடுறீங்க. எதுக்கு வந்து இந்த மாதிரி பயஸ்டா வந்து பிரவீன் வந்து இருக்காரு நிஜமா தெரியல. அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரலா கேப்டனா இருக்கும்போது திவாகர் வந்து பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி நின்று மாக் பண்ணுவாரு. அது வந்து அவருக்கு தப்பா தெரியல. இப்போ வந்து கொஞ்ச நேரம் வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக யூனிஃபார்மை கழட்டினா அவருக்கு வந்து அப்படியே வந்து பொத்திக்கிட்டு வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிஃபார்ம் போட வேண்டியது தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அது டாஸ்க், அப்போ அவர் போடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாருன்னா அது ஷர்ட் கழட்டிக்கலாம். அது போட்டுட்டே இருக்கணும், அது வந்து இது பண்ணிட்டே இருக்கணும் சொல்லி ரூல்ஸ் கிடையாது. உங்களோட திங்ஸை வந்து எல்லாமே தியாகம் பண்ணணும். அதுக்கு பதிலாக இந்த யூனிஃபார்ம் வந்து நாங்க கொடுக்குற யூனிஃபார்ம் வந்து நீங்க போடணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ். அது எப்பவுமே போட்டுட்டே இருக்கணும்னு சொல்லி ரூல் புக்ல வந்து கிடையாது. இது உங்க ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக இது போடணும், அதுதான் வந்து ஆக்சுவலி ரூல்ஸ். ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு 5 மினிட்ஸ் இல்ல 10 மினிட்ஸ் வந்து அவர் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அந்த ஷர்ட்டை வந்து போறதான் போறாரு. அப்படியே அந்த வேர் பாடியோட அவர் வந்து சுத்த போறது கிடையாது. அது கொஞ்ச நேரம் கூட டைம் தராம அப்படியே புஷ் பண்ணி அது கேமரா மறைக்கிறது வந்து எந்த வகையில எனக்கு சரியா படுதுன்னு தெரியல. எனக்கு சுத்தமா அது சரியா படல. மேபி உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலி அது தப்பா தான் தெரியுது. ஒரு கேப்டன்சியா இருந்துட்டு அந்த கேப்டனோட பதவியை வந்து தப்பா யூஸ் பண்ற மாதிரி வந்து இருக்கு. அவருக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் திவாகர் மேல ஏதோ இருக்கு, அதை வச்சுட்டு வந்து பிளே பண்ற மாதிரி வந்து எனக்கு வந்து பிரவீன் தெரியுறாரு. சோ இந்த சம்பவம் இப்படி ஆச்சு பாத்தீங்களா? சோ இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து வீட்டுக்குள்ள இப்போ கனியக்கா வந்து பேசுறாங்க, எனக்கு வந்து ரொம்ப இன்டிமேட்டடா இருக்கு நீங்க ஷெட் இல்லாம சுத்துறது. ஃபர்ஸ்ட் அவர் கனியக்கா முன்னாடி அவர் வரவே இல்லை. அவர் பாட்டுன்னு அந்த சைட்ல வந்து ஓரமா அது பண்ணிட்டு இருக்காரு. கனியக்கா தான் இங்க வந்து எனக்கு ரொம்ப இன்டிமேட்டடா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. சரி, எனக்கு கனியக்கா மேல ரொம்பவே மரியாதை இருக்கு, ரொம்பவே வந்து ரெஸ்பெக்ட் வந்து அவங்க மேல இருக்கு. அவங்க சொன்ன வார்த்தையும் அது கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. ஆக்டிங் வரும்போது ஜட்டியோட நிக்கணும்னா ஜட்டியோட தான் நிக்கணும். அதுதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங். அதுக்காக வந்து எனக்கு கூச்சமா இருக்கு, எனக்கு வந்து பயமா இருக்கு, அது இங்க இருக்காங்க அங்க இருக்காங்க சொல்லி பொண்ணுங்க இருக்காங்க சின்ன பசங்க இருக்காங்க சொல்ல முடியாது. ஆக்டிங்னு வந்துட்டா நீங்க எல்லாமே பண்ணணும். அதுதான் வந்து ஆக்சுவலி ஒரு ஆக்டிங். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜட்டியோட நிப்பீங்களா, இது பண்ற மாதிரி இருப்பீங்களா சொல்லி கனியக்கா சொன்னது வந்து அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி இல்ல. திவாகரை வந்து இன்சல்ட் பண்ணி அவர் வந்து ஒரு ஜோக்கரா காட்டுறதுக்காக, தான் தான் பெரிய ஆள் மாதிரி காட்டுறதுக்காக கனியக்கா அந்த இடத்துல வந்து பேசின மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி பேசுறதுக்கு வந்து திவாகர் சொல்றதோ அவரோட கருத்தை வந்து நான் வந்து ஒத்துக்கல. எனக்கு வந்து ரொம்ப இன்டிமேட், எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கனியக்கா வந்து திவாகர் ஷெட் போடாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கனியக்கா சொன்னாங்க. அதே மாதிரி திவாகர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஷெட் இல்லாம சுத்துறது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி எஃப்ஜேவும் நீங்களும் வந்து கட்டி பிடிக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா இந்த சண்டை வேற மாதிரி மாறி இருக்கும். திவாகர் பக்கம் நியாயம் இருந்திருக்கும். பட் திவாகர் அது பண்ணல. கனியக்கா வந்து ஷெட் போடாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லும் போது நீங்களும் எஃப்ஜேவும் கட்டி பிடிக்கும் போது கூட தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னது அது ஆக்சுவலி ரொம்ப தப்பா இருக்கு. ரொம்ப சீப்பான ஒரு கமெண்டா வந்து இருக்கு. அது நல்லா இல்ல. ஆக்சுவலி உண்மையிலேயே அது நல்லா இல்ல. ஒரு டாக்டர் படிச்ச ஒரு பிசியோதெரபிஸ்ட் படிச்ச ஒரு பர்சன் வந்து இந்த அளவுக்கு சீப்பா பேச தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். உன் தகுதி என்ன, என் தகுதி என்ன, நீ எங்கது
வர என்னோட ரேஞ்ச் தெரியுமா, நான் பந்தா காட்டுறது, அப்புறம் வந்து கனியாக்கா விஜயாக் பண்ணா அதுவும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றது அதெல்லாம் ரொம்ப சீப்பா இருக்கு. ஆக்சுவலி அவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட், ஒரு டாக்டர், அவருக்கு வந்து கை கால் மாதிரி தான் எல்லா இடமும். அவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க தேவையில்லைன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து எகிரிட்டு வந்தான். ஏதோ வந்து என்னப்பா இதுப்பா வாடா போடா, இல்ல சீரியஸ்லி வந்து ஒரு 38-40 இயர்ஸ் ஆச்சு வந்து பாத்தீங்கன்னா திவாகருக்கு வந்து இருக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர். சரி, அவர் சொன்னது வந்து தப்பான வார்த்தை தான், அது நான் வந்து ஜஸ்டிஃபை எல்லாம் பண்ணல. ஆனா அவன் எகிரிட்டு வந்து அவனோட வயசு என்னவா இருக்கும், அவனோட படிப்பு என்னவா இருக்கும், எனக்கு படிப்பு நான் அதை பக்கமும் போக விரும்பலங்க, பட் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் தான். பட் ஒருத்தர் வந்து இவ்வளவு படிச்சிருக்காரு, அவர் வந்து கொஞ்சம் மெச்சூர்டான பர்சன். அவரை வாடா போடா இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், உன்னை போட்டு வெட்டி என்ன சொல்லலாம் அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். அந்த பீப் வந்து ஏதோ வந்துச்சு, நான் வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டேன், உன்னை அடிச்சு விட்டு பீப்னு சொல்லி போயிட்டே இருப்பேன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து சொல்றான். என்ன பண்ணிடுவேன் நீ, நான் ரவுடியா நீ, நான் கேட்கிறேன் எஃப்ஜே வந்து ஒரு ரவுடியா இல்ல, எனக்கு புரியலங்க, சீரியஸா எனக்கு புரியல. வெட்டிடுவேன்னு சொல்றான், பொருளை தூக்கி கீழே போடுறான், டேபிள போட்டு அடிக்கிறான், ரொம்ப ரூடா நடந்துக்கிறான், உன்னை அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லி ஒரு பீப் ஒன்று வருது, இவ்வளோலாம் பேசுறான். இதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா சேதுனா வந்து எஃப்ஜே வந்து எந்த கேள்வியும் கேட்காம இருந்தார்னா அவரை வந்து நான் ஹோஸ்டாவே வந்து ஒத்துக்க மாட்டேன். சீரியஸா தயவு செஞ்சு நீங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க. எஸ்டிஆர் வரட்டும், இல்ல ரம்யா கிருஷ்ணன் மேம் வரட்டும், இல்ல யாராச்சும் வரட்டும், நீ ஒருத்தருக்கு வந்து ஃபேவர் பண்ணலாம், ஆனா இந்த அளவுக்கு வந்து ஃபேவர் பண்ணக்கூடாது. லிட்ரலி எப்படிலாம் வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டை சேவ் பண்ண முடியுமோ அப்படிலாம் வந்து சேதுனா வந்து தொடர்ந்து வந்து சேவ் பண்ணிட்டே வராரு. சீசன் 7ல மாயாவுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் இவ்வளவு சப்போர்ட் பண்ணல, ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜேக்கு வந்து தொடர்ந்து இந்த 3 வீக்ஸா அப்படி வந்து சப்போர்ட் பண்றாரு. எஃப்ஜே பக்கம் காயினை திருப்பவே மாட்டேங்கிறாரு, எஃப்ஜே பேரே எடுக்க மாட்டேங்கிறாரு, எஃப்ஜேக்கு அவ்வளவு ஃபேவரிசம் பண்றாரு. அவர் இவ்வளவு பேசுறாரு, எஃப்ஜே பக்கம் ஒரு கேள்வி கிடையாது. நீங்க 3 வாரம் எபிசோட வீக்கெண்ட் எபிசோட எடுத்து பாருங்க, எஃப்ஜே ஏதாவது அவரே கேட்டிருந்தா நீங்க சொல்லுங்க. கானா வினோத் ஏந்த வந்து எஃப்ஜே இதெல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்லி சொல்றாரு, நல்லா கேள்வி, அடுத்த கேள்வின்னு சொல்லி நெக்ஸ்ட்டுக்கு வந்து போறாரு. நான் எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன், வெட்டிடுவேன்னு சொல்லி ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல வந்து ஒருத்தர் சொல்றான், அதுக்கு ஒரு ஹோஸ்டா இருந்துட்டு என்ன ரியாக்ஷன் வந்து பண்ணணும். ஒரு பொண்ணு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட்டரை தூக்கி மேல இருந்து கீழே போட்டு அடிக்கிறான், அதுக்கு என்ன ஹோஸ்ட் வந்து ரியாக்ட் பண்ணாரு, டேபிள போட்டு உடைக்கிறான், பொருளை போட்டு உடைக்கிறான், ரொம்ப வயலண்டா ரவுடி மாதிரி நடந்துக்கிறான், அதுக்கு ஹோஸ்டுக்கு என்ன ரியாக்ஷன் இருந்துச்சு. இப்போதான் 3 நாள் முன்னாடி ரீசெண்டா கமருதீன், பாரு, திவாகர், வினோத், ஆதிரை என்ன தைரியத்துல இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி இந்த 5 பேர் 6 பேர் பேரை சொல்ல சேதுனா ஏன் அந்த இடத்துல வந்து எஃப்ஜேவை ஸ்கிப் பண்ணணும், எஃப்ஜே பேரை வந்து ஏன் அந்த இடத்துல வந்து எடுக்கல, எதுனால எடுக்கல. ஆதிரை சொல்ல தெரிஞ்ச சேதுனாக்கு, திவாகர் சொல்ல தெரிஞ்ச சேதுனாக்கு, கமருதீன் சொல்ல தெரிஞ்ச சேதுனாக்கு, பாருன்னு சொல்ல தெரிஞ்ச சேதுனாக்கு, வினோத்னு சொல்ல தெரிஞ்ச சேதுனாக்கு அவங்களா தப்பு பண்றாங்க, என்ன தைரியத்துல இது பண்றீங்க சொல்லி கேட்க தெரிஞ்ச சேதுனாக்கு நான் திருப்பியும் ரிப்பீட் பண்றேன், என்ன தைரியத்துல இந்த 5 பேரை வந்து என்ன தைரியத்துல நீங்க இது பண்றீங்கன்னு சொல்லி கேட்க தெரிஞ்ச சேதுனாக்கு ஏன் எஃப்ஜே வந்து அந்த இடத்துல வந்து ஸ்கிப் பண்ணணும், ஏன் எஃப்ஜேக்கு வந்து அது கேட்க தெரியல. அங்க ஒருத்தர் இருக்கான்ல, இப்போ இந்த 5 பேர் என்ன வயலண்டா நடந்துக்கிறாங்களோ அதை விட அதிகமாவே வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே வயலண்டா நடந்துக்கிறான். ஆனா அவனை பத்தி ஒரு கொஸ்டின் இந்த 3 வாரத்துல எடுத்து வச்சதே கிடையாது. எதனால நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன், உன்னை அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன், என்னடா நீ அடிச்சு விட்டு போயிட்டே இருப்ப, புரியல. அப்ப எதுக்கு பிக் பாஸ்ல வந்த நீ? போன வாரம் சொன்னாரு உங்ககிட்ட அள்ள வேண்டிய குப்பை இவ்வளவு இருக்கு, எல்லாத்தையும் வந்து பேசி இருக்க முடியாது, இதுக்கு மேலேயாச்சும் ஒழுங்கா நடந்துக்கோங்க, இல்லனா மக்கள் ஓட் பண்ணி வெளியே அனுப்புற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன்னு சொல்ல தெரிஞ்ச சேதுனா இப்போதான் சொல்லிட்டு போனாரு. சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், உன்னை அடிச்சு விட்டு பீப் சொல்லி போயிட்டே இருப்பேன்னு சொல்லி சொல்றதுல எந்த வகையில வந்து சரியா இருக்கு. எஃப்ஜே வந்து இவ்வளவு சேவ் பண்றாரு, எஃப்ஜே வந்து அவ்வளவு ஃபேவரிசம் பண்ணி அவ்வளவு வந்து காப்பாத்துறாரு, அதுக்கு கொஞ்சமாச்சு மரியாதை கொடுத்து கொஞ்சமாச்சு அதுக்கு நன்றி விசுவாசம் இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் அட்லீஸ்ட் பேசாம இருந்துக்கலாம். அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், அடிச்சு விட்டு பீப் போயிட்டே இருப்பேன்னு சொல்லி அவர் வந்து சொல்றது வந்து எந்த வகையில சரியா இருக்கு நீங்க சொல்லுங்க. எனக்கு அது சரியா இல்ல. இந்த வாரமும் எஃப்ஜேவை எந்த கேள்வியும் கேட்காம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாருன்னா நிஜமா வந்து ஹோஸ்ட மாத்தணும்னு சொல்லி ஹோஸ்ட வந்து சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி நான் வந்து ஹேஷ்டாக் ரன் பண்ண போறேன். சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோஸ்டா ப்ராப்பரா வந்து இந்த ஷோ வந்து சேதுனா வந்து கொண்டு போகல நான் ஃபீல் பண்றேன். சீரியஸா அவர் கொண்டு போகல. இந்த சீசன் மொக்கையா போறதுக்கு காரணம் அவரும் ஒரு ரீசன். அவர் தப்பு ஒத்துக்காம இந்த ஷோவே வந்து கண்டஸ்டன்ட் தான், நீங்க ஒழுங்கா பிளே பண்ணல, அதனாலதான் வந்து ஷோ மொக்கையா போகுதுன்னு சொல்லி ஈஸியா கண்டஸ்டன்ட் பக்கம் வந்து பிளேட்டை திருப்பி வைக்கிறாரு. பட் அவர் எப்படி வந்து கண்டஸ்டன்ட் வந்து நடத்துறாரு, அவர் எப்படி வந்து வார்ன் பண்றாரு, நீங்க வந்து கண்டஸ்டன்ட் கிட்ட என்ன கேள்விக்கு வந்து கேக்குறீங்க, வரீங்க வாரத்துக்கு 2 நாள் வரீங்க, 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 3 கேள்வி எடுத்துட்டு வரீங்க, இந்த 3 கேள்வி தான் கண்டஸ்டன்ட் கிட்ட சுத்தி கேக்குறீங்க, அப்படி கேட்டு முடிச்சுட்டு அப்படி கிளம்பி போயிடுறீங்க. அவங்க பண்ண தப்புகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுட்டி காட்ட மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு பர்சனலா நீங்க தான் பாத்துக்கணும், உங்ககிட்ட இருந்து அள்ள வேண்டிய குப்பைகள் அவ்வளோ இருக்கு, சொல்லுங்க சார், வார்ன் பண்ணுங்க சார், எல்லோ கார்டு கொடுங்க சார், ஒருத்தனை ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்க சார்,
யார் சார் வேணான்னு சொன்னவங்கள அப்போவாச்சும் கொஞ்சமாச்சும் திருந்தி ஒரு ப்ராப்பரான நல்ல கேம் ஆடுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். மட்டமான கேவலமான கேம் ஆடினு இருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் வைலண்டா இருந்துக்கிறாங்க. சீரியஸ்லி பிக் பாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கும்போது நான் நிறைய விஷயங்கள் இந்த பிக் பாஸ் கத்துக்கிட்டேன். ஆனா இந்த சீசன் பார்த்து சண்டை போடுறதா கத்துக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். வைலண்டா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு, நல்லா இல்ல. எல்லாரும் வைலண்டா நடந்துக்கிறாங்க. சண்டை போறது மட்டும் தான் மெயின் டாஸ்காவே வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஹெல்தி ஆர்குமெண்ட் கூட கிடையாது. ஒரு நல்லா பாயிண்டா பேசி ஒரு ஹெல்தி ஆர்குமெண்ட் கிடையாது. எடுத்தவொடனே நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு சொல்லி அது கத்துறதுலேயே வந்து பாத்தீங்கன்னா நோயின்னு சொல்லி இருக்கு. அது நான் பாக்குறதும் நல்லா இல்ல, இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்ல, கேவலமா இருக்கு. இதுவும் இதுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோவோட டைரக்டர்ஸ் செய்துனா வந்து இதுக்காக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கலனா இந்த பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே 9 சீசன் வந்திருக்கு. 9 சீசன்ல ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் ஃப்ளாப் சீசனா இந்த சீசன் இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஓகே, அது வந்து வரப்போற நாட்கள் தான் தெரியும் எப்படி வந்து இந்த ஷோ வந்து கொண்டு போறாங்கன்னு சொல்லி. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. சரி, எங்கேருந்தோ ஆரம்பிச்சு எங்கேயோ நம்ம போயிட்டோம். ஸோ இப்போ நம்ம திருப்பி வந்து இதுக்கு வருவோம். ஸோ இந்த சண்டைகள்லாம் இந்த சண்டை தாங்க பாதி இது வந்து போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லாக்கர் டாஸ்க் வந்து ரெஸ்யூம் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஏரியால வந்து பாத்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு கேப் வச்சிருப்பாங்க. அந்த கேப்புக்கு இந்த சைடு அந்த சைடு வந்து 2 பேர் பிக் பாஸ் ஹவுஸ்மேட் ஒருத்தங்க, இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட் அவங்க 2 பேரும் இந்த சைடு நின்றுட்டு நடுவில் வந்து கேப் இருக்கும். அந்த கேப்பை ஓடி போய் யார் ஃபர்ஸ்ட் எடுத்து திருப்பி அவங்க பிளேஸ்ல இருக்கிற பெடஸ்டல்ல போய் நின்றுட்டு அந்த கேப்பை போடுறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரா 1-on-1 வந்து ஃபைட் பண்ணணும். செகண்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு பிக் பாஸ் ஹவுஸ்மேட் 2 people, அப்புறம் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட் 2 people, 2 பேரா வந்து ஃபைட் பண்ணணும். ஃபைட் பண்ணி அதை யாராவது ஒருத்தர் வந்து இந்த கேப்பை போட்டுட்டு அந்த பெடஸ்டல்ல போயிட்டு நிக்கிறோம். தேர்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 பேரா வந்து ஃபைட் பண்ணணும். பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ல இருந்து 3 பேர், சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து 3 பேர், இந்த 3 பேர் வந்து ஃபைட் பண்ணி அதுல கேப் யார் நடுவுல இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் அங்க பெடஸ்டல்ல நின்னு கேப் போடுறாங்களோ அவங்க வந்து வின்னர். இதுதான் கேம் ஃபார்மட், இதுதான் வந்து கேம். இதுல வந்து நீங்க புடுங்கிக்கலாம், மத்தவங்க வந்து பிளாக் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆளா வந்து பாத்தீங்கன்னா வினோத் அண்ட் துஷார் இந்த 2 பேர் வந்து இறங்குனாங்க. வினோத் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பிளே பண்ணாரு. என்னதான் வந்து பாத்தீங்கன்னா துஷாரை புடிச்சு மடக்கி இது பண்ணி அவரை வந்து டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் கேம்ல ரூல்ஸ்ல வந்து இது அலௌடு தான் இருக்கு. ஸோ அதனால வந்து ஃபேர் கேம், அவர் ஜெயிச்சாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கமருதீன், கெமி, எஃப்ஜே அண்ட் ரம்யா இந்த 2 பேர். கமருதீன் அண்ட் கெமி வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்மேட், எஃப்ஜே அண்ட் ரம்யா வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட். ஸோ இந்த 2 பேர் வந்து போட்டி போட்டாங்க. இந்த 2 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கெமி வந்து வின் பண்ணி அந்த கேப் வந்து அவங்களோட பெடஸ்டல்ல போட்டு வின் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் வின் பண்ணாங்க. செகண்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் வந்து வின் பண்ணாங்க, பிக் பாஸ் ஹவுஸ்மேட் வின் பண்ணாங்க. அண்ட் தேர்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரவீன், விக்ரம், அப்புறம் வந்து சுபிக்ஷா இவங்க வந்து ப்ளே பண்ண வந்தாங்க. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சபரி, திவாகர் அண்ட் கனி இவங்க வந்து ப்ளே பண்ண வந்தாங்க. இந்த 3 பேர் வந்து ப்ளே பண்ணதுல பிரவீன், விக்ரம் அண்ட் சுபிக்ஷா இந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப்பை எடுத்து போராடி எடுத்து பெடஸ்டல்ல போய் நின்னு கேப் வந்து போட்டாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ரவுண்டை வின் பண்றாங்க. டோட்டலா 3 ரவுண்ட்ல 2 ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்மேட் வந்து வின் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து 500 பாயிண்ட்ஸ் வந்து பிக் பாஸ் வந்து தராரு பர்ச்சேஸ் பண்றதுக்காக. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமை வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு நல்லா பிளே பண்ணதுனால பிக் பாஸ் குஷியாகி இன்னொரு 500 பாயிண்ட் வந்து போனஸா வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட் வந்து கொடுத்திருக்காரு. டோட்டலா 1000 பாயிண்ட்ஸ் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட் கிட்ட வந்து இருக்கு அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்காக. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாக்கர் கிட்ட வந்து போய் நிக்கிறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொஞ்சம் தளர்த்து இருக்காங்க. இப்போ வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ல இருக்கிற எல்லாரும் வந்து லாக்கர் ரூம்குள்ள வந்து போகலாம். டைம் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ். ஒரு வாட்டி 9 செகண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க, 3 பேர் தான் அலௌட் சொல்லி சொன்னாங்க. பட் இந்த வாட்டி எல்லாரும் போலாம், 15 செகண்ட்ஸ் டைம் கொடுத்திருக்காங்க. சோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்திருக்காங்க. இப்போ 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேல வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட் எடுத்திருந்தா அதுல இருந்து 1000 பாயிண்ட்ஸ்க்கு என்ன எக்ஸஸா இருக்கோ இல்ல 1000 பாயிண்ட்ஸ்க்கு என்ன வேணுமோ அது வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட் வந்து செலக்ட் பண்ற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க. பட் இந்த டாஸ்க்ல வந்து 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேல நீங்க ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா எடுத்தாலும் கூட 1000 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆகும், உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லி பிக் பாஸ் வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. சோ அதனால 10 பேர் வந்து பிக் பாஸ் டீம்ல இருக்காங்களா, இந்த 10 பேர்ல 3-4 பேர் வந்து வெளியே நின்னு 1 to 3 1 to 15 வந்து அவங்க செகண்ட்ஸ் வந்து என்ட்ராங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 பேர் 6 பேர் உள்ள போயிட்டு தேவையான பொருட்கள் மட்டும் வந்து பார்த்து சூஸ் பண்ணி அவங்க வந்து எடுத்தாங்க 15 செகண்ட்ஸ்க்குள்ள. அப்படி சூஸ் பண்ணல வந்து பாத்தீங்கன்னா 850 பாயிண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து பொருட்களை வந்து எடுத்திருக்காங்க. அது எல்லாமே வேல்யூவா பொருட்களை பார்த்து எடுத்திருக்காங்க. இட்ஸ் நைஸ். கடைசி டைம்ல ஒரு பொருட்களை வந்து தூக்கி திருப்பி உள்ள போட்டாங்க. நல்லவேளை அது உள்ள போட்டாங்க. ஏன்னா அது எக்ஸ்ட்ராவா வந்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இதுவும் கிடைச்சிருக்காது. 1000 பாயிண்ட்ஸ்ல 850 பாயிண்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான். சோ அதுல அவங்களுக்கு வந்து டீ, ஆப்பிள், பிஸ்கெட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வின் பண்ணாங்க. சோ வாழ்த்துக்கள் பிக் பாஸ் டீம். இது வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டீமுக்கு மட்டும் தான், சூப்பர் டீலக்ஸ் கிட்ட வந்து இதை வந்து அவங்க ஷேர் பண்ண கூடாது. சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நடந்த விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆண் பாவம் பொல்லாத டீம்ல இருந்து ரியோ ராஜ், சீசன் 4 வந்த ரியோ அவரு, விக்னேஷ் காந்த், அப்புறம் வந்து மாளவிகா
மாளவிகா இந்த 3 பேர் வந்து ஆண் பாவம் பொல்லாது அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்து வந்திருக்காங்க. நாளைக்கு வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஃப்ரைடே 31 அக்டோபர். ஸோ அதுக்கு ப்ரொமோஷனுக்காக உள்ள வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரொமோஷனுக்காக அவங்க வந்து உள்ள வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து அன்அஃபிஷியல் ஓட்டை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 days வந்து முடிஞ்சிருக்கு. இந்த 3 daysல வந்து பார்த்தீங்கன்னா 4,79,000 votes வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல வந்து கானா வினோத் இருக்காரு. சீரியஸா என்னால நம்ப முடியல. 39.3% vote share வச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் 40%. 1,88,000 votes வந்து வாங்கியிருக்காரு. நியர்லி 2 lakhs. 4,79,000 vote வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுல வந்து 1,88,000 votes கானா வினோத்க்கு மட்டும் வந்திருக்கு. இத்தனை பேர் வந்து வினோத்தோட ஃபேன்ஸா இருக்கீங்களா? இத்தனை பேருக்கு வந்து வினோத்தை வந்து பிடிச்சிருக்கா? இவ்வளோ கானா வினோத் வெளியே தெரியறதுக்கான மிக முக்கியமான ரீசன் நான் பார்க்கறது வந்து இந்த சொல்லலாம் வந்து கிரிஞ்சா கூட இருக்கலாம். பட் அன்டவுட்லி இவ்வளோ வெளியே தெரியறதுக்கு காரணம் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் மட்டும்தான். அவரால் மட்டும்தான் அவர் வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆகி இவ்வளோ ஓட்டுகள் வந்து வாங்கக்கூடிய சுச்சுவேஷனாக வருது. பிளஸ் இந்த ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாறும். இப்போ வந்து இந்த வீட்டில் வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டா நிறைய மக்களுக்கு வந்து ஆகல. இன்னைக்கு இவர் வந்து ஒரு 1 lakh ஓட்டு வாங்குறாரா, அடுத்த வாரம் திவாகரோ சபரியோ வந்து வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1.5 லட்சம் ஓட்டு வந்து விழும். இவருக்கு 40,000லயே வந்து நிற்கும். மற்றவங்க வந்து இவரை விட யார் பெட்டரு, இவரோட யார் பெட்டரு அந்த மாதிரி தான் வந்து லைக் வர நாமினேஷன்ல யார் பெட்டர்னு சொல்லி ஓட் போடுறவங்க வந்து ஓட் போடுறாங்களே தவிர அவங்களுக்கு இன்னும் வந்து ஃபேவரட்ஸ் வந்து உருவாகுனாங்கன்னா இதெல்லாம் வந்து வராது. பட் எனிவேஸ் கங்க்ராட்ஸ் டு கானா வினோத். ஆல்மோஸ்ட் 40% ஓட் ஷேர் வச்சிருக்காரு. 1,88,000 votes வந்து வாங்கியிருக்காரு. செகண்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து இருக்காரு. 15.8% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காரு. 75,000 votes வந்து வாங்கியிருக்காரு. அது கீழே வந்து பாத்தீங்கன்னா அரோரா வந்து இருக்காங்க. 15% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. 73,000 votes வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பாட்டம் 2ல நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத பார்வதி வந்து இருக்காங்க. 72,000 votes வந்து வாங்கியிருக்காங்க. 15% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஓட்டு கம்மியா தான் விழுந்திருக்கும், கம்மி பர்சன்டேஜ்லாம் இருக்கும். பட் ஆனா இவங்க போக மாட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ்க்கு கண்டென்ட் வந்து லாரியா சப்ளை பண்றது வந்து பாத்தீங்கன்னா பார்வதி மட்டும் தான். அவங்கள வந்து டீம் விட மாட்டாங்க. அண்ட் மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்டா அஃபிஷியல் கிடையாது. பட் ஸ்டில் மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இரிட்டேட்டிங் கேரக்டர் வந்து பிடிக்கும். இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாள் இந்த ஷோல வந்து சஸ்டைன் பண்ணுவாங்க. இவ்வளவு சீக்கிரம் எல்லாம் போக மாட்டாங்க. பாட்டம் 2ல தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் போக மாட்டாங்க. அண்ட் பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கலையரசன் வந்து இருக்காரு. 68,000 votes வந்து வாங்கியிருக்காரு. 14% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இந்த வாரம் வந்து சிங்கிள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து கலையரசனா இருக்கும்னு சொல்லி நான் கெஸ் பண்றேன். அன்அஃபிஷியல் ஓட் தான். இது வந்து ரெஃபரன்ஸா நம்ம எடுத்துக்கலாம். பட் ரெஃபரன்ஸா எடுத்தாலும் அஃபிஷியல்னு வரும்போது இல்ல கேம்னு வரும்போது கூட கலையரசன் எதுவுமே பண்ணல இந்த பிக் பாஸ்க்காக. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இந்த வாரம் வந்து கலையரசன் எவிக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்படி கலையரசன் வந்து எவிக்ட் ஆகலனா வைல்ட் கார்டு வேற ஒரு 4 பேர் வந்து வீட்டுக்குள்ள வராங்க. ஸோ 4 பேர் வீட்டுக்குள்ள வரதுனால ஒரு 2 டபுள் எவிக்ஷன் வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. 4 பேர் வீட்டுக்குள்ள வராங்க. ஸோ அதனால 2 பேரை வந்து இந்த வாரம் எவிக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கன்ஃபார்மா சொல்ல முடியாது. சப்போஸ் டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா கலையரசன் போறது கன்ஃபார்ம். அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா அரோரா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்வதி வந்து பாட்டம் 2ல தான் இருக்காங்க அன்அஃபிஷியல் ஓட்ல. ஆனா அவங்க போக மாட்டாங்க. நான் எழுதி சைன் போட்டு தரேன். அவங்க போக மாட்டாங்க. அரோரா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கலையரசன் அண்ட் அரோரா டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா, சிங்கிள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா கலையரசன் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த எபிசோட்.